பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வஸ்ஹாபிஹி அஜ்மாயின். அம்மாபாத். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நீரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் அல்ல அல்லாஹ் ரபுல் ஆலமீனுடைய பேரருள் கிருபையினால் புனிதமிக்க ரமலானிலே கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனித வரலாற்றை தெரிந்து கொள்வதற்காக ஆர்வமுடன் ஒன்று கூடி இருக்கக்கூடிய நாம் அவருடைய வரலாற்றை முழுமையாக விளங்கி அமல் செய்ய தௌஃபீக் அல்லாஹ் நமக்கு தருவானாக. அதன் மூலமாக மறுமையிலே இன்ஷா அல்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாத்துக்கு தகுதியான மக்களாக அல்லாஹ்மே ஆக்கியருள்வானாக. அருமைக்குரியவர்களே, நேற்றைய தினம் பெருமானாருடைய வரலாற்றை இதிலே சொன்னேன். பல விஷயங்களை சொல்லி முடிச்சுட்டு தாயிஃபுக்கெலாம் ரசூலுல்லாஹ் போயிட்டு வந்துட்டாங்க. போயிட்டு அடி வாங்கி உதவிங்க வந்த உடனே ஒரு அற்புதமான சம்பவம் நடக்குது. வரலாற்று பின்னணியில் ஒரு அற்புதமான சம்பவம்னு சொல்லி இஸ்லாமிய வரலாற்றில் அது ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு திருப்பு முனை. அதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் நிகழ்த்தி காட்டினான். என்னென்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் இரவு இஷா தொழுகைக்கு பிறகு உம்முஹானி ரதியல்லாஹு தஆலா வீட்டுக்கு வர்றாங்க. உம்முஹானி யார்? ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அபூ தாலிபுடைய மகள், அலி ரதியல்லாஹு தஆலா ஜாஃபருடைய சகோதரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் முடிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கல்ல, அந்த பெண்ணு. அப்போ அவங்க வீட்டுக்கு ஒரு நாள் இரவு சாப்பிட வர்றாங்க. எல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுல் ஹரமுக்கு வர்றாங்க. ஹரம் ஷரீஃபுடைய ஹத்தீம் பகுதியில் அப்படி சாஞ்சு உட்காந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. தூங்கும் பொழுது 2 மலக்குகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. வந்து ஒருத்தர் சொல்கிறாரு, இவர் தூங்குறாரு, இவர் எப்படி கூப்பிட்டு போகிறது அப்படிங்கிறாரு. அதுக்கு இன்னொருத்தர் சொல்கிறாரு, ஐநானி தனாமானி ஒல் கல்வி யக்தான், அவருடைய கண்கள் 2 தான் தூங்குகிறத தவிர அவருடைய கல்வி விழித்திருக்கின்றது. ஐநானி தனாமானி ஒல் கல்வி யக்தான், 2 கண்களும் தூங்கி கொண்டிருக்கின்றன, ஆனால் கல்வி விழித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். இது ரசூலுல்லாஹ் கேட்குது. ஏன்னா நபிமார்களுக்கு தூங்கினால் கூட கல்வி விழித்திருக்கும். இப்போ நம்மளாம் தூங்கினா கண்ணு மண்டல கல்வி எல்லாம் மொத்தமாக தூங்கிடும். சிறு மௌத்து நமக்கு. அது மௌத்து வந்தாலும் தெரியாது, அந்த நேரத்தில் கத்தியால் குத்த வந்தாலும் தெரியாது, தலைக்கு மேலே கள்ளத்துக்கு போட வந்தாலும் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. அப்படி இடம் தூங்குவோம். ஆனால் நபிமார்கள் தூக்கம் அப்படி இல்லை. கண்கள் மட்டும்தான் மூடிக்கொண்டிருக்குமே தவிர கல்வி விழிச்சிட்ருக்கோம் உங்களுக்கு. அதனால தான் நாமெல்லாம் தூங்கினா ஒது முறிஞ்சிடும். நம்ம சாஞ்சுக்கா நிம்மதியாக படுத்துக்கணும்னு வச்சுங்களேன், ஒது முறிஞ்சிடும். நபிமார்களுக்கு அப்படி தூங்க ஒது முறியாது. ஏன்னா அவனுக்கு கல்வி விழிச்சு தானே இருக்கிறோம். இப்போ நாம் தூங்கினா ஏன் ஒது முறியும் அப்படின்னு சொன்னால், தூங்கினா நமக்கு காற்று போச்சா இல்லையான்னு நமக்கு தெரியாது. தூக்கத்தில் காற்று போனால் நமக்கு தெரியுமா? தெரியாது. அதனால் ஒது முறித்து காற்று போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால ஒது முறிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் நபிமார்களுக்கு தூங்கினாலும் ஒது முறியாது. ஏனென்றால் அவங்க முழிச்சு தான் இருக்கிறாங்க. கண்ணை மட்டும் தான் மூடிட்டு இருக்கிறாங்க. கண்ணை மட்டும் மூடிட்டு இருப்பாங்க, கல்வி முடிச்சுட்டு தான் இருக்கும். அதனால தான் நபிமார்களுக்கு தூங்கினாலும் ஒது முடியாது. ரசூலுல்லாஹி ஹதீஸில் வருது, பெருமானார் ஸல்லல்லாஹு தஹஜ்ஜுத் தொழுவாங்க. தஹஜ்ஜுத் தொழுதுட்டு ஃபஜ்ர் பாங்கு சொன்ன பள்ளிக்கு வந்துடுவாங்க. பள்ளிக்கு வந்த உடனே சுன்னத் தொழுவாங்க. சுன்னத் தொழுதுட்டு சுன்னத்துக்கு ஃபர்துக்கு நடுவில் ஒரு குட்டி தூக்கம் போடுவாங்க. பிலால் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹி தான் பாங்கு சொல்லிட்டு சுன்னத் தொழுதுக்கப்புறம் குட்டி தூக்கம் போடுவாங்க. அப்படி சாஞ்சி படுத்திருப்பாங்க. குரட்டை சத்தம் கூட கேட்கும். பிறகு இக்காமத் சொல்வதற்கான அந்த எலும்பு விழுது ரசூலுல்லாஹ் அப்படியே எழுச்சி போய் தொழு வைப்பாங்க அப்படிங்கிறாங்க. குரட்டை சத்தம் வர்ற அளவுக்கு தூங்கிட்டு ரசூலுல்லாஹ் தூங்கிட்டு அப்படியே தொழு வச்சாங்கன்னா இது ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷலான அனுமதி. ஏன் நபிமார்களுக்கு தூங்கினால் கண்கள் தான் மூடுமே தவிர கல்பு தூங்காது, முழிச்சு தான் இருக்கும். அதைத்தான் அந்த மலக்கு சொல்கிறாரு, இவர் கண்கள் தான் தூங்குகிறது தவிர கல்வி இழிச்சிட்டு இருக்குது. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பேரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி கிட்ட வர்றாங்க. வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு ஹார்ட்டை நெஞ்சு அப்படி புழக்கிறாங்க. பொழந்து அவங்களுடைய ஹார்ட்டை எடுத்து காமத்தில் பக்கத்தில் படுத்துருக்குறாங்க. ஜம்சம் தண்ணீரால் கழுவுறாங்க. கழுவி ஒரு தங்க தாம்பலத்தில் வச்சிடுறாங்க. வச்சுட்டு உள்ள ஏதோ கருப்பாகன்றது அதை தூக்கி வெளியே எரிஞ்சிடுறாங்க. எப்படி அவங்க 3 வயசு குழந்தையாக இருக்கும் ஒரு ஆப்ரேஷன் ஆச்சு இல்லை நபி ஸல்லல்லாஹு அலைஹி, அதே மாதிரி ஆப்ரேஷன் மறுபடியும் நடக்குது காபத்துல்லா வாசலில்.
இதெல்லாம் ரசூலை பார்த்துட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு வழியும் தெரியல, கஷ்டத்தில் ஒன்றும் தெரியல. ஆனால் அவங்க கண்கள், அவங்க அறிவுக்கு தெரியுது, யாரோ நம்ம நெஞ்சை பிளக்கிறாங்க, நம்முடைய கல்பை எடுக்கிறாங்க, இதெல்லாம் தெரியுது. ஹயர் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு மறுபடியும் கல்பை அப்படியே உள்ளத்தில் வச்சு நெஞ்சுக்குள்ளே வச்சு பூட்டிடுறாங்க, தச்சிடுறாங்க. தச்சதுக்கான அடையாளமோ ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான அடையாளங்களோ எதுவுமே அங்கே இல்லை. இது முடிஞ்ச பிறகு நபியை கிளம்புங்கன்றாங்க. எங்கேன்ற சொல்ல கேட்குறாங்க. நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, ஒரு 2 ரெக்கைகளை கொண்ட கழுதையை விட பெரிய, குதிரைகளை விட சிறிய கோவேறு கழுதை அளவுக்கு ஒரு வாகனத்தை கொண்டு வராங்க. அந்த வாகனத்துக்கு பேர் புராக். புராக்குங்கிற வாகனத்தில் ஏற்றி பெருமான சலத்தை அனுப்புகிறாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கண்ணிமைக்கும் நேரத்தில் விட கோடியில் ஒரு பங்கு, கண் அப்படி மூடி தரத்துக்குள்ளேயே அதுலேயும் கோடியில் ஒரு பங்கு நேரத்தில் மின்னல் வேகத்தில் ரசூல்லா வந்துடுறாங்க. எங்கே வந்துடுறாங்க? பைத்துல் முக்கத்தஸ்க்கு வந்துடுறாங்க. காபத்துல்லாலேருந்து பைத்துல் முக்கத்தஸ் கிட்டத்தட்ட 1000 மைல். அப்படி ஒரு கண்ணிமைக்கு நேரம்ல அதோட குறுகிய நேரத்தில், மின்னல் வெட்டு நேரத்தில் ரசூல்லா மக்காலேருந்து பைத்துல் முக்கத்தஸ்க்கு வந்துட்டாங்க. வந்த பிறகு அங்கே பார்க்குறாங்க, நிறைய நபிமார்கள் இருக்கிறாங்க பைத்துல் முக்கத்தஸில். ஒரு ரசூல்லா தொழுகு நேரத்துக்கு உதவி செஞ்சுட்டு தொழுவ போகும்போது அந்த நபிமார்கள் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்கள் தொழுவைங்க, நாங்கள் பின்னாடி தொழுகிறோன்றாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமாக நின்று தொழ வைக்கிறார்கள். அருமைக்குரியவர்களே, அல்ஹம்துலில்லாஹ் வருஷத்துக்கு ஒரு முறை அல்ல 2 முறை கடந்த 15 வருடங்களாக தொடர்ந்து பைத்துல் முக்கத்தஸுக்கு போயிட்டுருக்கேன். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழு வச்ச இடம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு உட்காந்து உதவி செஞ்ச இடம் இன்று வரை அப்படியே அங்கே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. பைத்துல் முக்கத்தஸில் ரசூலுல்லாஹ் உதவி செஞ்ச இடம், இமாம்களுக்கு நபிமார்களுக்கு இமாமான்னு தொழ வச்சாங்க இல்லையா, அந்த இடம் எல்லாம் இன்று வரை பாதுகாக்கப்பட்ட இடமாக பைத்துல் முக்கத்தஸில் இருக்கிறது. ஹைர் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, அங்கே இமாமா தொழு வச்சு முடித்த பிறகு அங்கே பைத்துல் முக்கத்தஸ் பக்கத்தில் ஒரு பாறை இருக்குது, வட்ட பாறை. இன்றைக்கி அதுக்கு மேலே தான் ஒரு குபா கட்டிருக்காங்க. அந்த குபா தான் கோல்டன் கலரில் டோம்பு இருக்கும். பைத்துல் முக்கத்தஸ் பார்த்துருப்பீங்க, கோல்டன் கலர் டோம்பு. அது வரல பைத்துல் முக்கத்தஸ். பைத்துல் முக்கத்தஸ் பின்னாடி இருக்குது. அது வந்து பாறைப்பள்ளி, அது வந்து குப்பத்து சஹரான்னு சொல்லுவாங்க, பாறைப்பள்ளி. அந்த பாறை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அங்கேருந்து மேராஜுக்கு புறப்பட்டாங்க. அந்த பாறையை சுற்றி மர்வானுடைய ஆட்சி காலத்தில் ஒரு பள்ளியாசல் கட்டினாங்க. அதுக்கு பேர் குபத் சக்ரா. பைத்துல் முக்கத்தஸ்ங்கிறது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கட்டின பள்ளி. அது அந்த குபத் சக்ராவுக்கு பின்னாடி கருப்பு கலர் டோமாக இருக்கும், சின்ன டோமா. அதுதான் வந்து பைத்துல் முக்கத்தஸ். சரி ஹைர், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாறைக்கு மேலேருந்து தான் வானத்துக்கு போகிறாங்க. அங்கே வானத்துக்கு போகிறது எப்படி போகிறாங்க? மின்னல் விட்டு நேரத்தில் இந்த புராக் வாகனத்துலேயே வானத்துக்கு போகிறாங்க. அதனால தான் இந்த பைத்துல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் பயணம் 2 முறை நடந்துச்சு. 2 மாதிரி, ஒன்று இஸ்ரா, இன்னொன்று மேராஜ். இஸ்ராடா என்ன? அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான் 15வது ஜுஸ் ஆரம்பத்தில், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைல மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவுலா. நாம் நம்முடைய அடிமையை, நம்முடைய அடியாரை மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இரவிலே அவரை அழைத்து சென்றோம். இது இஸ்ரா, இது பேர் லைலத்துல் இஸ்ரா. பிறகு பைத்துல் முகத்தஸுக்கு வந்ததுக்கப்புறம் அங்கே நபிமார்களுக்கு இமாமா தொழு வச்சுட்டு வானம் நோக்கி போகிறாங்களே, இதுதான் மெஹராஜ். அப்போ முதல் நடந்த இஸ்ரா, மக்காலேருந்து பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் கண்ணிமைக்கும் நேரத்தில் புராக் வாகனத்து வந்தது இஸ்ரா. பிறகு பைத்துல் முகத்தஸ் வந்த பிறகு இங்கிருந்து வானத்துக்கு அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு போனாங்க இல்லையா, அது மெஹராஜ். ஸோ அதனால் முதல்ல உள்ள இஸ்ரா, 2வது மேராஜ் சொல்லுவாங்க அரபியில். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க. முதல் வானத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்குறாங்க. மர்ஹபா பி இப்னி, என்னுடைய மகனே வருக. மர்ஹபா பி ரசூலி, ரசூலில்லா, அல்லாஹ் ரசூலே வருக அப்படிங்கிறாங்க. அவங்க வரவேற்று முதல் வானத்துக்கு தாண்டி கூப்பிட்டு போகிறாங்க. 2வது வானத்தில் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், சாலி அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஒவ்வொரு வானத்தோட நபியை பார்க்குறாங்க. பார்த்துட்டு கடைசியாக இங்கே யார் கூப்பிட்டு போகிறாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து இதில் கூப்பிட்டு போகிறாங்க. மக்காலேருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட இருக்கிறாங்க. இங்கே மக்கா வந்து பைத்துல் முகத்தஸ், பைத்துல் முகத்தஸ்லேருந்தும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போன உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட போகிறாங்க. போய் சித்ரத்துல் முன்தஹா அப்படின்னு ஒரு இலந்தை மரம், இலந்தை பழத்தினுடைய மரம், சித்ரானா அரபியில் இலந்தை பழம். சித்ரத்துல் முன்தஹானா இலந்தை எல்லைன்னு அர்த்தம். அங்கே ஒரு எல்லை இருக்குது. அந்த எல்லையோட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிடுறாங்க, நபியே இதுக்கப்புறம் நான் வரதுக்கு எனக்கு அனுமதி இல்லை, நீங்கள் போங்க. இதுக்கப்புறம் வரதுக்கு எனக்கு அனுமதி கிடையாது, நீங்கள் போங்க அப்படின்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் போகிறாங்க. நல்லா பாருங்கள் அருமைக்குரியவர்களே,
மலக்குமாருடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மலக்குமாருடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மலக்குமார்கள் எப்படி அல்லாஹ்வுடைய அர்ஷை 24 மணி நேரம் தவாப் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், அந்த மலக்குமார்களுக்கு தலைவராக இருக்கக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த சிதறத்துல் முன்தகாவை தாண்டுவதற்கு அனுமதி இல்லை, மலக்குகளுக்கே அனுமதி இல்லை. ஆனால் ஒரு மனித புனிதருக்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்தான். மனித புனிதருக்கு ரசூலுல்லாஹி போகிறாங்க. இங்கே நம்மளுக்கு ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க, என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போனாங்களாம். மேராஜுக்கு போனால் தெரியாமல் அந்த சிதறத்துல் முன்தகா தாண்டும் பொழுது செருப்பை கழட்ட மறந்துட்டாங்களா ரசூலுல்லாஹ். செருப்பை கழட்டாமல் வேகமாக போயிருக்காங்க. அந்த செருப்போடு நடந்தால் ரொம்ப சவுண்டு வரும்ல, செருப்பு இல்லாமல் நடந்தால் பாதத்தோடு நடக்கும்போது சவுண்டு வராது, செருப்போடு தான் டப்பு டப்புன்னு சவுண்டு வரும், அந்த செருப்புடைய சத்தம். அப்போ செருப்புடைய சத்தம் வந்துச்சான். உடனே அந்த ஒரு அசரீரி சத்தம் கேட்டுச்சான். முகமதே, ரசூலுல்லாஹ் பயந்துட்டாங்களாம். செருப்பை கழட்டிட்டு மெதுவாக வாங்க, சத்தமில்லாம வாங்க. அது வாஸ்தவம். ஃபஹ்லான் அலைக் இன்னக பில் வாதில் முக்கத்தஸி துவா, நபியே உங்களுடைய செருப்பை கழட்டுங்கள், நீங்கள் ஒரு பரிசுத்தமான பள்ளத்தாக்கில் இருக்கிறீர்கள். இது அல்லாஹ் யாருக்கு சொன்னா? மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வஹி அறிவிக்கும் சொன்ன வார்த்தை இது. அதை அப்படி நம்மளுங்க இந்த ரசூலுல்லாஹ் திருப்பி விட்டாங்க. அல்லாஹ் சொன்னானா செருப்பை கழட்டுங்க. இது ரசூலுல்லாஹ் செருப்பை கட்டினானா? கழட்டி ஏன் அல்லாஹ் அப்படின்ன உடனே என் பேரன் தூங்கிட்டு இருக்காரு. யாரோட பேரன்? அல்லாஹ் சொன்னானா என் பேரன் தூங்கிட்டு இருக்காரு, முழிச்சிட போகிறாரு, செருப்பை கழட்டிட்டு வாங்கன்னாலாம். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு பேரனா? அந்த பேரன் தூங்கிட்டு இருக்காரா? அவரோட தூக்கம் கலைஞ்சுன்னு அல்லாஹ் நம்மளே அதட்டானா? அந்த பேரனை யாரும் போய் பார்க்கணுமே அப்படின்னு தொட்டியில் தூங்கிட்டு இருந்த பேரனை திறந்து பார்த்தா அது யாரும்? அல்லாஹ்வுடைய பேரன் மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாஹ்வுடைய பேரன். ஆனால் பாவிகளா, கிறிஸ்தவர்களாவது அல்லாஹ்வுக்கு மகன் தான் இருக்குன்னு சொன்னாங்க. கிறிஸ்தவர்களாவது ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ்வுடைய மகன் சொன்னாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க? அந்த மகனுக்கு கல்யாணம் முடிச்சு புள்ள பிறந்து அது பேரன்னு சொல்லிட்டாங்க. மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகச்சிறந்த அல்லாஹ்வுடைய நேசர், அல்லாஹ்வுடைய வழி. அவருடைய புகழ் அல்லாஹ்வுக்குரியது, அவருடைய புகழ் அல்லாஹ் அறிவான். ஆனால் அந்த பாவிங்க அவரை உயர்த்துறோங்கிற பேரில் யாரை கேவலப்படுத்துகிறாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேவலப்படுத்துகிறாங்க. இப்படி கதையும் கப்சாவையும் அவுத்து விடுவாங்க. இந்த பரேலவின்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பேரில் வந்து ராத்திரியில் வந்து குத்துபியா நடத்துவாங்க. இருட்டில் கண்ணை மூடிக்கிட்டு யா முஹிதீன் யா முஹிதீன் அப்படின்னு சொல்லி குதிப்பாங்க, ஆடுவாங்க. அதுமாதிரி ஷிர்க் பிதத் பண்ணுவாங்க. இந்த கபரில் போய் முட்டுறது மோதுறது இதெல்லாம் பண்ணுவாங்களே, அவங்க தான் அந்த பரேலவியல் கூட்டம். அவங்க பண்ணுற கூத்துது. இதெல்லாம் போய் இதெல்லாம் ஆதாரம் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிதறத்துல் முன்தகாவை தாண்டி போகிறாங்க. தாண்டி போகும்போது அங்கே அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை சந்திக்கிறாங்க. எந்த அளவுக்கு சந்திச்சாங்க? ஃபகாப கௌசைனி ஃபஅத்னா மின்ஹு. ஒரு வில்லு, அந்த வில்லை வளைச்சா அந்த வில்லுடைய 2 முனைக்கு எவ்வளோ தூரம் இருக்கும் அவ்வளோ தூரத்தில் அல்லாஹ் பார்த்தாங்க. ஒரு வில்லு இப்படி வளைச்சோம்னா அந்த வில்லு எறிவோம்ல, அம்பு எறிவோம்ல, அந்த வில்லுடைய 2 முனைக்கு எவ்வளோ தூரம் இருக்கும்? ஏன்னா ஒரு 400-500 கிலோமீட்டர் இருக்குமா? 2-3 அடி கூட இருக்காது, 2-3 அடி கூட இருக்காது. அல்லாஹ் சொல்லலாம் காபா கௌசைனி, அந்த 2 வில்லுடைய நுனி அளவுக்கு அவர் நெருங்கினார். அதெல்லாம் அல்லது அதை விட நெருக்கமாக அமர்ந்தார். அல்லாஹ் பார்த்தாரு, அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை பெருமானார் சந்திக்கிறாங்க, அல்லாஹ்வோட உரையாடுறாங்க, பேசுகிறாங்க. பேசி முடித்த பிறகு திரும்ப வர்றாங்க. திரும்ப வரும்போது வழியில் மூசா அலைஹிஸ்ஸலாம் சந்திக்கிறாங்க. நபி அல்லாஹ் பார்த்துட்டிங்களா? பார்த்துட்டேன், மாஷா அல்லாஹ், சந்தோஷம். அப்படி அல்லாஹ் என்ன கொடுத்தான்? அல்லாஹ் எனக்கு ஒரு பெரிய அன்பளிப்பு கொடுத்தான். என்ன அன்பளிப்பு? என் உம்மத்துக்கு 50 வக்து தொழுகை அல்லாஹ் கொடுத்துருக்கான். 50 வக்து தொழுகை அல்லாஹ் கொடுத்துருக்கு. அதை என் உம்மத்துக்கு வாங்கிட்டு போகிறேன், இது அல்லாஹ் கொடுத்த அன்பளிப்பு. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, மகனே நபியே சந்தோஷப்படாதீங்க, என்னுடைய உம்மத்துக்கு அல்லாஹ் 3 வக்து தான் கொடுத்தான். அதே அந்த பாவிங்க ஒழுங்காக தொழுல. யஹூதிக்கு 3 வக்து தான் கொடுத்தான், அதே அந்த பாவிங்க ஒழுங்காக தொழுல. அதில் சந்தோஷப்பட்டு போகாதீங்க, இது கியாமத்து நாள் வரைக்கும் உங்களோட உம்மத்தில் இருக்க வேண்டிய விஷயம். அதனால் 50 வக்துலாம் அவனால் தொழுவ முடியாது, இப்போ அல்லாஹ் குறைச்சிட்டு வாங்க. குறைச்சிட்டு 45 கொண்டு வந்தாங்க, 5 குறைச்சிட்டு. இப்போ மூசா சொன்னாங்க 45 அவனால் தொழ முடியாது, இப்போ குறைச்சிட்டு வாங்க. இப்படியே திருப்பி 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 அனுப்பி கடைசியில் 5 குறைச்சி கடைசியில் 5 வக்தில் நிற்கிது. இப்போ மூசா சொன்னாங்க இப்போவுமே குறைச்சிட்டு வாங்க. இதுக்கப்புறம் அல்லாஹ் பற்றி வெக்கமாக இருக்குது, என்னோட உம்மத்தினரில் இந்த 5 வக்து தொழுகை கூட ஒரு தொழுகைகள் என்றால் அவன் என்னோட உம்மத்து என்று சொல்வதற்கு அருகதையற்றவன். அல்லாஹ் அக்பர்.
இன்றைக்கி நம்ம தொழுகையெல்லாம் எவ்வளோ ஈஸியாக விட்டுட்டுருக்கோம், எவ்வளோ ஈஸியாக பாழ்படுத்திகிட்ருக்கோம். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாரிஸ், அவருடைய உம்மத் என்று சொல்வதற்கே நமக்கு எந்த அருகதையும் கிடையாது. தொழுகை விட்டோம்னாக்கா அல்லாஹ் நம்ம எல்லாரையும் மன்னிப்பானாக. ஹைர், தொழுகை வாங்கிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. வந்து காபத்துள்ள உட்காந்து குறைஷியெல்லாம் எல்லாத்தையும் கூட சொல்கிறாங்க, நான் மேராஜுக்கு போனேன். சிரிக்கிறாங்க குறைஷி, மேராஜுக்கா? காபத்துள்ள இதுக்கு போனேன், பைத்துல் முகத்தஸ் போனேன், போயிட்டு வந்தேன். என்ன பைத்தியமா? பைத்துல் முகத்தஸ் போனீங்கன்னா போகிறதுக்கு 1 மாதம் ஆகும், வர்றதுக்கு 1 மாதம் ஆகும். நீர் ஒரு இரவிலே மிக குறைந்த நேரம் இரவிலே ஹிஜ்ரி மேலே சாஞ்சி தூங்கிட்டு இருந்துரு. திடீர்னு கொஞ்சம் நேரம் காணும். நாங்கள் நினச்சேன் பாத்ரூம் வந்துட்டு போயிருப்பான்னு நினச்சோம். அந்த குறுகிய நேரத்துக்குள்ளே நீங்கள் இவர் பைத்துல் முகத்தஸ் போனாராம், அங்கே முதல் வானத்துக்கு போனாராம், 2ஆம் வானத்துக்கு போனாராம், அல்லாஹ் அர்ஷுக்கு போனாராம், அல்லாஹ் சந்திச்சாராம், பேசினார். என்ன கதை! குறைஷிகளுக்கு நல்ல வாய்ப்பாக போச்சு. இவரை பொய்ப்பிப்பதற்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு பொய்ப்பிப்பதற்கும் அவர் கிண்டல் பண்ணுறதுக்கும் நல்ல வசதியாக போச்சு. காலைல அபூபக்கர் சித்திக் ஃபஜ்ருக்கு பள்ளியாசலுக்கு வர்றாங்க. குறைஷிகள் 2 பேர் சந்தித்தான். என்ன அபூபக்கரே, உங்கால் மென்டல் ஆகிட்டார் போல தெரியுது, ஏன்னோ பைத்துல் முகத்தஸ் போனாராம், பலஸ்தீனுக்கு போனாராம், மேலே போனாராம், வானத்துக்கு போனாராம். அபூபக்கர் கோவம் வந்துச்சு. அபூபக்கர் சித்திக்கிறது லூசுங்களா? எப்போ சொன்னாங்க அவங்க? சொல்லாத என்ன சொன்னான்னு சொல்கிறீங்க? எங்கள் ரசூல் அப்படிலாம் இப்படி சொல்கிறதே இல்லையே, சொல்லாத என் அவதூறாக சொல்கிறீங்க. என்னது? இப்போ நான் பேசிகிட்டு இருக்கோம்ல, இந்த நேரத்தில் அவங்க கதை விட்டுட்டு உட்காந்துருக்காரு. இப்போ பாரு, கதை விட்டுட்டு உட்காந்துருக்காரு. போய்த்து காபத்துள்ளால சுற்றி ஆளுங்களை உட்கார வச்சு. அப்படியா? எங்கள் ரசூல் அப்படி சொன்னாங்களா? இப்போ ரப்பில் காபா ஓ கால் ஹாக்கதா, காபாவோட ரப்பின் மீது சத்தியமாக சொல்கிறியா? அவர் சொல்லிட்டு இருக்காரியா? உடனே சொன்னாங்க, அது உண்மை என்றால், எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லா பக்கத்தில் உட்காந்து சொல்லிகிட்டு இருக்கிறது உண்மை என்றால் நிச்சயமாக சத்தியமாக நான் உண்மைப்படுத்துகின்றேன். அவர் போயிட்டு வந்திருப்பார். பைத்துல் முகத்தஸுக்கு போயிட்டு வந்திருப்பார், அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு போயிட்டு வந்திருப்பார். அதிலிருந்து தான் அபூபக்கருக்கு சித்தீக் என்ற பட்டம் சேர்கின்றது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு கேட்ட உடனே அதை உண்மைப்படுத்துகிறேன் அப்படின்னு உண்மைப்படுத்தினாங்க இல்லையா? அதனால தான் அவங்களுக்கு சித்தீக், உண்மைப்படுத்தக்கூடியவர் அப்படிங்கிற பட்ட பேர் வந்துச்சு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. இப்போ ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுறாங்க, அந்த குறைஷிகளுக்கு ஆதாரம் சொல்கிறாங்க. இப்போ நான் சொல்கிறது நீங்கள் நம்பல. பாருங்கப்பா, நான் திரும்பி வரும்போது பார்த்தேன், சிரியாவிலேருந்து ஒரு கூட்டம், வியாபார கூட்டம் வந்துட்டு இருக்குது. சிரியாவிலேருந்து ஒரு 2 வியாபார கூட்டம் வந்துச்சு. நான் பார்த்தேன், நான் வானத்தில் பறந்து வந்துட்டுருக்கேன். அப்போ 2 கூட்டத்தை பார்த்தேன். ஒரு கூட்டம் கிட்டத்தட்ட இன்னொரு 15 நாளில் மக்காவுக்கு வந்து சேரும், இன்னொரு கூட்டம் 25 நாளில் வந்து சேரும் மக்காவுக்கு. 2 வியாபார கூட்டத்தை பார்த்தேன். வேணா பாரு நீ, 15 நாள், ஒரு நாள் முன்ன பின்ன ஆகலாம். அந்த தூரத்தை சொல்கிறாங்க, இவ்வளோ தூரத்தில் வந்துட்டுருக்காங்க. நான் பார்த்தேன். அதாவது அவங்க சிரியாவிலேருந்து மதீனா இது வழியாக, இங்கே பலஸ்தீன் வழியாக, பைத்துல் முகத்தஸ் வழியாக மக்காவுக்கு வந்துட்டுருக்குறாங்க. நான் பலஸ்தீனில் வரும்போது வியாபார கூட்டத்தை பார்த்தேன். ஒரு கூட்டம் இன்னும் 15 நாளில் மக்காவுக்கு சேருவாங்க, இன்னொரு கூட்டம் இன்னும் 25 நாளில் சேருவாங்க. அருமைக்குரியவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணிப்பு ஒரு நாள் கூட முந்தவில்லை, பிந்தவில்லை. சரியாக 15ஆவது நாளில் ஒரு வியாபார கூட்டம் வந்துச்சு. அடுத்து 25ஆவது நாளில் இன்னொரு வியாபார கூட்டம் வந்துச்சு. இந்த செய்தியை கேட்ட உடனே நிறைய மக்கள் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. நிறைய மக்கள் இஸ்லாத்துக்கு வர ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உண்மை நபி என்பதை நிரூபிப்பதற்கு போதுமான காரணங்களாக இருந்துச்சு. ஹைர், இந்த நிலையில் துயர் ஆண்டு முடிஞ்சிருச்சு. துயர் ஆண்டுனா 2 மௌத்து நடந்த நேரம். ஒரு மௌத்து அபு தாலிப், இன்னொரு மௌத்து அருமை மனைவி ஹதிஜா ரலியல்லாஹு தஆலா. 2 பேருடைய மரணம் முடிஞ்ச அடுத்த வருஷம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு கல்யாண தேவை ஏற்படுது. இன்னொரு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு கனவு காண்றாங்க. என்ன கனவுனா, ஒரு மலக்கு ஒரு சிவப்பு கலர் பட்டு துணியால் மூடி ஒரு தட்டு மாதிரி ஏதோ எடுத்துகிட்டு வர்றாரு. ஒரு தாம்பழ தட்டு மாதிரியோ ஏதோ தட்டு மாதிரி எடுத்துகிட்டு வர்றாரு. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, அது என்னதுண்டு? நபி ஸல்லல்லாஹு திறந்து பாருங்க அப்படின்னு மலக்கு சொன்ன உடனே அந்த பட்டு துணியை திறந்து பார்க்குறாங்க. அங்கே ஒரு திருமுகம் தெரிகின்றது. யாருடைய முகம்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா முகம். ஆயிஷா முகம். அப்போ அந்த மலக்கு சொல்கிறாரு, இவரை அல்லாஹ் உங்களுக்காக எழுதிவிட்டான், உங்களுக்காக அல்லாஹ் தீர்மானிச்சிட்டான் அப்படின்னு மலக்கு போயிடுறாரு. ஏன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்,
நபிமாருடைய கனவு என்பது அல்லாஹ்வுடைய வஹி. நபிமாருடைய கனவு அல்லாஹ்வுடைய வஹி. அதனால தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அறுத்து பலியிடுவதை போன்று கனவு தான் கண்டாங்க. அல்லாஹ்ட்ட உத்தரவுலாம் வரல, அவங்க மகனை அறுத்து பலியிடுங்கண்டு கனவு தான் கண்டாங்க. வந்து மாட்டு என்ன சொன்னாங்க, யா புனைய இன்னி அராக ஃபில் மனாமி அன்னி அல் பஹுக், என்னுடைய மகனே நான் உன்னை அறுத்து பலியிடுவதை போன்று கனவு கண்டேன். ஃபந்தூர் மாதா தரா, இதை பற்றி உன் அபிப்பிராயம் என்ன? அவங்களும் நபியுடைய மகன், பின்னால் நபி ஆக்கப்பட போகிறவங்க. அப்போ அவங்க எவ்வளோ ஒரு அறிவாளியாக நாலேஜ் பர்சனாக இருந்திருப்பாங்க. அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க, தந்தை கண்ட கனவு கனவல்ல, அது அல்லாஹ்வுடைய வஹி, அல்லாஹ்வுடைய வஹி. அதான் சொன்னாங்க, யா அபத்தி ஃபால் மா துமர் சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், என்னோட தந்தையே அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த உத்தரவை நிறைவேற்றுங்கள், என்னை அறுத்து பலியிடும்போது அல்லாஹ்வுடைய உத்தரவை நிறைவேற்றுங்கள். தஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், நீங்கள் என்னை பொறுமைசாலியாக பார்ப்பீர்கள் அப்படின்னாங்க. அதே மாதிரி தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே கண்ட கனவு என்ன கனவு, ஒரு பட்டு துணியால் மூடியை கொண்டு வர்றாங்க. என்னன்னு கேட்குறாங்க, அந்த மலக்கு திறன்றாங்க. திறந்து பார்த்தா ஆயிஷாருடைய முகம் இருக்குதால ஏதோ ஃபோட்டோ கிட்டே வந்துருக்கான்னு நினைக்கிறேன். உடனே அந்த நபி சொல்கிறாங்க, அந்த மலக்கு சொல்கிறாங்க, இவரே அல்லாஹ் உங்களுக்காக எழுதி விட்டான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனசில் படுது, அல்லாஹ் நாடுனா எனக்கு ஆயிஷா மனைவியாக வருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப நெருங்கிய நண்பர், அடிக்கடி அபூபக்கர் வீட்டுக்கு போயிட்டு வருவாங்க. ஆனால் இந்த விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அபூபக்கர் சொல்லலை. அதே நேரத்தில் அபூபக்கர் என்ன பண்ணாங்கன்னா, முத்தைம் இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி, அவருடைய மகனுக்கு ஆயிஷா பெண் பேசியிருக்கிறாங்க, பெண் பேசி வச்சிருக்கிறாங்க. முத்தைம் இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு மகனுக்கு ஆயிஷா பெண் பேசி வச்சிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வீட்டை, ஏன்னா அவங்க மனைவி மூத்தா போயிட்டாங்க, ஹதீஜா ரலியல்லாஹு மூத்தா போயிட்டாங்க, 4 பெண் பிள்ளைகள் இருக்காங்க வீட்டில். வீட்டை நிர்வாகம் பண்ணுறதுக்கு ஒரு பெண் வேணுமா இல்லையா? அப்போ ஹவுலா ரலியல்லாஹு அன்ஹா சஹாபி பெண்மணி, ஹவுலா ரலியல்லாஹு அன்ஹா, அந்த அம்மா தான் என்ன பண்ணுறாங்க, வீட்டு பெண்களை சமாளிச்சுக்கிட்டு வீட்டு வேலையிலையும் பார்த்துட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டிய ஹிதமத்தில் செஞ்சுக்கிட்டு வீட்டை பராமரிக்கக்கூடிய பொறுப்பை அந்த அம்மா நிறைவேற்றிட்டு வர்றாங்க. இந்த நேரத்தில் அந்த அம்மா ஒரு நாள் வந்து ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ், நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணக்கூடாது, ஹதீஜா அம்மா மூத்தா போயிட்டாங்க, நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணா என்ன அப்படின்னோடனே ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, பண்ணலாமா, ஆனால் யாரை கல்யாணம் பண்ணுறது அப்படின்றவுடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, ஒன்று அபூபக்கருடைய மகள் ஆயிஷாவை கல்யாணம் பண்ணிக்கங்க, அல்லது சக்ரானுடைய மனைவி சௌதாவை கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படிங்கிறாங்க. அபூபக்கருடைய மகள் ஆயிஷா அல்லது சக்ரானுடைய மனைவி சௌதா. இந்த சக்ரானுடைய மனைவி சௌதா யார் அப்படின்னு சொன்னால், இந்த சக்ரான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சௌதா ரலியல்லாஹு அன்ஹா, 2 பேருமே இஸ்லாத்துக்கு வந்தவங்க. இவங்க 2 பேருமே அபிஷீனியாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போயிருந்தவங்க. யாரோட? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவோட, ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஹிஜ்ரத் செஞ்சு எங்கே போயிருந்தவங்க, மதீனாவுக்கு அபிஷீனியாவுக்கு போயிருந்தவங்க. அபிஷீனியாவில் போய் கொஞ்ச நாளாக இருந்து 2-3 வருஷம் இருந்து திரும்ப அபிஷீனியாவுக்கு வந்துட்டாங்க, இது மக்காக்கே வந்துட்டாங்க. மக்காவுக்கு வந்த உடனே இந்த சக்ரான் ரலியல்லாஹு தஆலா மூத்தா போயிட்டாங்க. அப்போ அவங்களுடைய விதவை மனைவி தான் சௌதா ரலியல்லாஹு தஆலா. அப்போ இந்த அம்மா சொல்கிறாங்க, அந்த அம்மா விதவையாக இருக்கிறாங்க, ஒன்று அவங்கள கட்டிக்கங்க, இல்லை அபூபக்கருடைய மகள் ஆயிஷா கட்டிக்கங்க அப்படின்ன உடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிக்கிறாங்க, சௌதாவுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கணும், ஒரு அடிமை பெண்ணாக இருக்குது, சரி விதவை பெண்ணாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ்வோட உத்தரவு என்ன, கனவுல வந்தது ஆயிஷா கல்யாணம் பண்ணு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, முடிவு பண்ணாங்க 2 கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சௌதாவை கல்யாணம் பண்ணுறாங்க. சௌதா ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத்தானவுடன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலில் திருமணம் செய்தது 40 வயது விதவை பெண்ணை. அந்த விதவை பெண்ணுடைய பேர் தான் சௌதா ரலியல்லாஹு தஆலா. சௌதாவை கல்யாணம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே ஆயிஷாவை கல்யாணம் பண்ணிடுறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன முத்தையும் சொல்லிடுறாங்க, முத்தையுமே உங்கள் மகனை நிச்சயம் பண்ணதை விட்டுருங்க, நான் ரசூலுல்லாஹ் கட்டி கொடுக்க போனோம். அவர் ஒத்துக்கிட்டார், சரி ரசூலுல்லாஹ் என் மகனை விட சிறந்த கணவர் தான், பொண்ணுக்கு நல்லபடியாக கட்டி கொடுங்க அப்படின்ட்டாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கல்யாணம் பண்ணி வச்சாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு ஆயிஷாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த நிலையில் ஹஜ்ஜி வருது, இந்த நிலையில் ஹஜ்ஜுடைய காலம் வருது. பெருமானா ஸல்லல்லாஹு அல்லாஹ்வுடைய உத்தரவு வருது, நபியே ஹஜ்ஜிக்கு பல கோத்திரத்திலேருந்து மக்கள் வருவாங்க, பலதரப்பட்ட மக்கள் வருவாங்க, அதனால் அவங்களுக்கு மத்தியிலே தாவா செய்யுங்க அப்படின்ற உடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி பண்ணுறாங்க, மினாவுக்கு வர்றாங்க. மினா ஹஜ்ஜில் மினாவில் தான் தங்கியிருப்பாங்க, முதல்ல மினாவுக்கு வர்றாங்க.
வந்து ஒவ்வொரு கூடாரமாக போய் அல்லாஹ்வுடைய தாவத்தை சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் அழைப்பை சொல்கிறாங்க. இதை இதை காத்திருந்த குறைஷிகள் என்ன பண்ணுறாங்க, இவருடைய இந்த அழைப்பு பணி ஜெயிச்சிடக்கூடாது, வெற்றி பெறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு டீமை போடுறாங்க அபூஜஹல் தலைமையில். இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த அபூஜஹல் தலைமையில் கூட்டம் என்ன பண்ணுவாங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கூடாரத்துக்குள்ளே போய் அங்கே மக்கள்லாம் கூட்டி வச்சு இந்த செய்தியை சொன்ன உடனே அந்த மக்களுக்கு புது செய்தி நல்லா தானே இருக்குது, சிலைகள் நம்ம கையாலே செய்கிறோம், நம்மளே அதை வணங்குறோம், நம்மளே தூக்கி போட்டு மிதிக்கிறோம், அதை இது என்ன கடவுள், உருவம் இல்லாத ஒரே கடவுள் தான் இறைவனாக இருக்க முடியும் அப்படின்னு அவங்களுக்கு மொழி யோசிக்க ஆரம்பித்தோடனே பின்னாடி இந்த 3 பேர் 4 பேர் டீம் போவாங்க. யார், அபூஜஹல் தலைமையில் மக்காவுடைய முக்கியஸ்தர் 4-5 பேர் போவாங்க. போய் அந்த மக்கள்கிட்ட சொல்லுவாங்க, இப்போது மக்காவை சேர்ந்த ஒரு சின்ன வயசு புள்ள வந்துட்டு போனாரா, அவங்கள்ட்ட ஒரு சின்ன வாலி வயசு பையன் வந்துட்டு போனாரா? ஆமாம். அவர் என்ன சொன்னார், அதான் ஏதோ வித்தியாசமாக சொன்னார், அல்லாத ஒரு உணத்தை வரணும், அவர் நபின்னு சொல்லிட்டு. பாவம், பெருசாக எடுத்துக்காதீங்க, அந்த பையன் கொஞ்சம் பைத்தியம். அல்லாஹ் அக்பர், அந்த பையன் கொஞ்சம் பைத்தியம், அதை பெருசாக எடுத்துக்காதீங்க. நாங்களாம் ஊர் மக்கள் நாங்கள் சொல்கிறோம், அவருக்கு எவ்வளோ ட்ரீட்மெண்ட்லாம் ட்ரை பண்ணுறோம், எந்த ட்ரீட்மெண்ட்டும் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, அவர் மென்டல் ஆகிட்டார் பாவம். இது கேட்ட மக்கள், ஓ அப்படியே பைத்தியமா, அதான் ஒரு மாதிரி வித்தியாசமாக பேசினார் சொல்லுவாங்களா இல்லையா? இப்படி ரசூலுல்லாஹி எந்தெந்த கூடாரத்தில் போய் பேசுகிறாங்களோ அங்கெல்லாம் இந்த கூட்டமே பேசுவாங்க, பாவம் அதை பெருசாக எடுத்துக்காதீங்க, கொஞ்சம் மென்டல் பைத்தியம் அப்படின்னு. இதனால் பெரிய நன்மையாக கிடைக்க வேண்டியது, இஸ்லாத்துக்கு தீனு கிடைக்க வேண்டியது கிடைக்காம போயிடுச்சு. என்ன ஆச்சுன்னா சகோதரர்களே, அதையும் மீறி எஸ்ரிபிலேருந்து ஒரு கூட்டம் வந்திருக்கிறாங்க, மதீனாவிலேருந்து ஹஜ்ஜுக்கு. அவங்கள்ட்ட போய் சொன்ன உடனே அதில் ஒரு 6 பேர் மாஷா அல்லாஹ் நல்ல விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இஸ்லாத்தை கபூல் செஞ்சுக்கிறாங்க. 6 பேர் கபூல் செஞ்சு சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இதுதான் முதல் பையத்தில் அக்கபத்துல் ஊலான்னு பேர், முதல் அக்கபாவுடைய உடன்படிக்கைன்னு பேர். வந்து ரசூலோட கையை பிடிச்சி இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. ஏற்று சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு ஒரு மொல்லிமை மதீனாக்கு அனுப்புங்க, ஒரு டீச்சர் மதீனாக்கு அனுப்புங்க, ஒரு தாயை அனுப்புங்க. இன்ஷா அல்லாஹ் மதீனத்து மக்கள் மக்கா மக்கள் மாதிரி இல்லை, ரொம்ப முரடெல்லாம் பிடிக்க மாட்டாங்க, ரொம்ப சாஃப்ட் கேரக்டரு, சொன்னால் ஒத்துப்பாங்க, அவங்களுக்கு இஸ்லாத்தை சொல்கிறதுக்கு ஒரு ஆள் அனுப்புங்க அப்படின்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை அனுப்புகிறாங்க. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மதீனாவுக்கு போகிறாங்க. மதீனாவில் போய் அல்லாஹ்வுடைய இஸ்லாத்தை பரப்புகிறாங்க. அங்கே என்ன நடந்துச்சு இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். அதுக்குள்ளே மக்கால் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தீராத காதல் கொண்ட அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இப்னு துஹனா என்ற நாடோடி கூட்டத்தினுடைய தலைவர், அவர் தான் ரசூலுல்லாஹ்வுக்கு அடைக்கலம் கொடுத்தாரு அப்படிலாம் சொன்னேன். அப்போ ரசூலுல்லாஹ் அபூபக்கர் அபூபக்கர் அடைக்கலம் கொடுத்தாருலாம் சொன்னேன். அப்போ அபூபக்கர் என்ன பண்ணுறாங்க, தொழுவுறதுக்காண்டி தான் வீட்டுக்கு முன்னாடி தனக்கு சொந்தமான இடத்துல சின்ன ஒரு பள்ளிவாசலை கட்டுறாங்க. கட்டிட்டு இரவில் என்ன பண்ணுவாங்க, தக்பீர் கட்டி அப்படியே தனக்கு மனப்பாடம் பண்ண சூறாவை போகிற ராகமாக ஓதிக்கிட்டே இருப்பாங்க. தெரிஞ்ச சூறாவெலாம் ராகமாக ஓதிக்கிட்டே நிற்பாங்க, நீண்ட நேரம் நிற்பாங்க. நீங்கள் நம்மளாம் தராவிலோடு நிற்க முடியலங்க. இந்த பள்ளி 3/4 மணி நேரமா, அந்த பள்ளி 1/2 மணி நேரமா, அங்கே ஓடு, கோழி கொத்துற மாதிரி கொத்துறோம், டபக்னு. ஆனால் சஹாபாக்கள் அந்த நின்று தொழுவதுடைய ருசியை அறிஞ்சாங்க. நமக்கு இன்றைக்கி இருக்கிற ருசியெல்லாம் துனியாவோட ருசிங்க. பணத்தோட ருசி. பணத்துக்காண்டி என்ன வேணால் செய்வோம், பணத்துக்காண்டி எவ்வளோ அலைவோம், பணத்துக்காண்டி தூங்காமல் முடிச்சுட்டு இருப்போம், பணத்துக்காண்டி என்ன தியாகம் பண்ணுவோம். ஆனால் அல்லாஹ் தீனுக்காண்டி பண்ண மாட்டோம். அந்த பணத்துக்காண்டி செய்கிற தியாகத்தில் 100ல் 1 பங்கு கூட அல்லாஹ் தீனுக்காண்டி செய்ய மாட்டோம். பணத்துக்காண்டி எவ்வளோ சிரமத்தாலும் தாங்கிப்போம், அந்த சிரமம் 100ல் ஒரு சிரமத்தை கூட அல்லாஹ் தீனுக்காண்டி தாங்கிக்க மாட்டோம். ஏன்னா பணத்தோட ருசி நமக்கு தெரியுது, அல்லாஹ் தீனுக்காண்டி செய்யக்கூடிய சிரமங்களை ஏற்பட்ட சிரமங்களை தாங்கிற ருசி நமக்கு தெரியல. அபூபக்கர் என்ன பண்ணாங்க, அந்த சின்ன ஒரு பள்ளிவாசலை கட்டிக்கிட்டு அதில் நின்று தொழுவாங்க. வீட்டு மேலே ஒரு மொட்டை மாடி மாதிரி இடத்துல தொழுவாங்க. இது இரவு நேரத்தில் அவங்கள ஓதுகிற அழகு சுற்றி உள்ள காஃபிகளை பூரா டிஸ்டர்ப் பண்ணிடும். சுற்றி உள்ள எல்லா காஃபியுடைய உள்ளத்தையும் டிஸ்டர்ப் பண்ணிடும். எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க, என்ன ஓதுறாரு, என்ன அவங்கள விளங்குமே அரபி, அவங்கள அரபி விளங்குமே, என்ன ஓதுறாரு கேட்டால் அற்புதமாக இருக்கும். இது குறைஷிகளுக்கு பெரிய டிஸ்டர்ப் ஆகிடுது. இது பல பேர் இஸ்லாத்து வரதுக்கு காரணமாகிடுது. அப்போ குறைஷிகள் என்ன பண்ணுறாங்க, நேரம் இப்னு துஹனாட்ட வர்றாங்க. ஏன்னா அவர் அடிக்கக்கூடாது, இப்னு துஹனா அடைக்கலம் கொடுத்து வச்சுருக்காரு. இப்னு துஹனா நீ அடைக்கலம் கொடுத்துருக்க ஓகே, ஆனால் அவர்கிட்ட சொல்லுங்கள் மெதுவாக ஓத சொல்லுங்கள், இல்லை அவர் வீட்டுக்குள்ளே தொழுது சொல்லுங்கள், இல்லைன்னா மெதுவாக ஓத சொல்லுங்கள். அவர் சத்தமாக ஓதுவது எங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்குது,
எங்களோட இளைஞர்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க, எங்களால் ஜீரணிக்க முடியல, அதனால் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் தான் அடைக்கலம் கொடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு இப்னு துஹனா என்ன பண்ணுறாரு, கூப்பிடுறாரு. அபூபக்கர் ரலியல்லாஹு, அபூபக்கரே நான் உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்துருக்கேன், கொஞ்சம் நீங்கள் மெதுவாக ஓதலாமே. நல்ல கவனிங்க சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ஈமான் எங்கேயும் ஃப்ளெக்சிபிளாக, எந்த இடத்துல குஃபருக்கு முன்னால் ஷிர்க்குக்கு முன்னால் சிரம் பணியாது அல்லாஹ்வுடைய ஈமான். இவர் தான் அடைக்கலமே கொடுத்து வச்சுருக்காரு. அவர் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணுறாரு, அபூபக்கரே கொஞ்சம் சத்தத்தை குறைச்சி ஓதலாமே. அபூபக்கர் சொன்னாங்க, நீங்கள் அடைக்கலம் கொடுக்க விரும்பினா கொடுங்க, இல்லை எனக்கு அடைக்கலம் கொடுத்தாலும் உங்களுக்கு பிரச்சனையா என்ற அடைக்கலத்தை வாபஸ் வாங்கிடுங்க, நான் சத்தமாக ஓத நிறுத்த மாட்டேன், நான் சத்தமாக ஓத நிறுத்த மாட்டேன். அதான் அல்லாஹ் தெரியுதான், உலா தஜ்ஹர் பிஹா பில் கௌலி உலா துஹாஃபித் பிஹா வபுத்தகி பைன தாலிக சபீலா. இரவில் நீங்கள் ஓதும் ரொம்ப சத்தமாக ஓதாதீங்க, ரொம்ப மனசுக்குள்ளே ஓதாதீங்க, வபுத்தகி பைன தாலிக சபீலா, ஒரு நடுநிலையான சத்தத்தில் ஓதுங்க. அல்லாஹ் கைடன்ஸ் பண்ணலாம். இப்போ அபூபக்கர் சொல்லிட்டாங்க, என் ரப்பே எனக்கு உத்தரவு கொடுத்துட்டான், நான் சத்தமாக தான் ஓதுவேன், நடுநிலையான சத்தத்தில் ஓதுவேன், நீங்கள் எனக்கு அடைக்கலம் கொடுத்தா கொடுங்க, இல்லை எனக்கு அடைக்கலம் கொடுத்தாலும் உங்களுக்கு பிரச்சனையா, நீங்கள் அடைக்கலத்தை வாபஸ் வாங்கிடுங்க. இப்னு துஹனா வாபஸ் வாங்கிட்டார். இப்னு துஹனா வாபஸ் வாங்கிட்டார். இந்த நிலையில் முஸாப் ரலியல்லாஹு தஆலா, முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா தலைமையில் அவங்க மல்லிமா போனாங்களே மதீனால. இந்த முஸாப் இப்னு உமைர்ங்கிறது யார், இவரை வரலாறு தெரிஞ்சுக்கணும். அவர் மதீனாவுக்கு போய் என்ன ஆச்சு, இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த விஷயங்களை பேசணுமோ, எந்த விஷயங்களை கேட்டோமோ அதன்படி அமல் செய்ய தௌஃபீக் தருவானார்.